ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரினாலே இந்த நாளிலும் இந்த செய்தியை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தேவனே, இந்த வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். கிருபையுள்ள ஒரு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை நடத்தி செல்லுங்க. கிருபையின் கரம் தாங்கட்டும். உடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு சொல்லித்தாங்க. அதனுடைய வாழ கிருபை தந்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம், உயிருள்ள நல்ல தகவல். ஆமாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12 நாம் வாசிப்போம் 15 வரைக்கும். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். பாருங்க, இந்த சம்பவம் எதுனா, மரித்தோராகிய பெரியோர் சிறியோர் எல்லாம் எங்க நின்னுங்கிறாங்க? தேவனுக்கு முன்பாக நிக்கிறாங்க. ஏன்னா கடைசி நாட்களிலே நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. அந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். வாசிங்க. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அந்த நியாய தீர்ப்பு அந்த நாளிலே பாருங்களேன், ஜீவ புஸ்தகம் என்று ஒன்று திறக்கப்படுகிறது. அநேக புத்தகங்கள் திறக்கப்படுகிறது. ஆனால் அதுல ஒரு புத்தகத்தினுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பேர் என்னவா? ஜீவ புத்தகம். அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மனிதரை ஒப்புவித்தது, மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அது இரண்டாம் மரணம். இது இரண்டாம் மரணம். பாருங்களேன், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். கடைசி நாட்கள்ல நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. அப்படி நியாய தீர்ப்பு நடக்கும் போது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் யாரா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு நாள் என்ன பண்ணணும்? உயிரோடு ஆண்டவர் எழுப்புவார். எழுப்பி அவருடைய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நின்னுதான் ஆகணும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக என்ன பண்ணி ஆகணுங்க? நின்னுதான் ஆகணும். அந்த சம்பவத்தை பத்தி தான் இங்க பேசுது. அப்படி நிக்கும் பொழுது யாரெல்லாம் இந்த ஜீவ புத்தகத்துல பேர் இல்லையோ அவங்க எல்லாம் எங்க போயிடுவாங்க? இரண்டாம் மரணம், அக்கினி கடலுக்கு என்ன பண்றாங்க? போயிடுவாங்க, நியாய தீர்ப்பு அடைவாங்க. ஆனா ஜீவ புத்தகத்துல பேர் இருக்கிற ஆட்கள் அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வாங்க. தேவனோடு கூட வாழற வாழ்க்கையை பெற்றுக் கொள்வாங்க. பரலோக வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்க? பெற்றுக் கொள்ளுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும்னா ஜீவ புத்தகத்துல பேர் இருக்கணும். அப்போ இந்த ஜீவ புத்தகத்துல யாராரு பேர்லாம் இருக்காதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. தீட்டுள்ளது அருவருப்புள்ளதெல்லாம் என்ன பண்ணாதுங்க? இந்த ஜீவ புஸ்தகத்துல, அதாவது பரலோக வாழ்க்கைய, நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுடைய பேர்லாம் இதுல இருக்காது. யாருடைய பேர் இருக்குமா? வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்போ பாருங்க, இந்த புத்தகத்துக்கு இன்னொரு பேரும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகம். இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகத்துல யாருடைய பேர் இருக்குதோ அவங்க மட்டும்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாதவங்க இரண்டாம் மரணத்துல அவங்க பங்கடைஞ்சு ஆகணும். நித்திய ஜீவன் அவங்களுக்கு கிடையாது, அவங்க நித்தியமா வாழ முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தேவ ஆட்டுக்குட்டி, அதாவது வேதம் சொல்லுகிறது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த நம்முடைய பாவங்களை, சாபங்களை, தரித்திரங்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வந்து அவர் இந்த நமக்காகவே பலியானார் என்கிற சுவிசேஷத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான்
இந்த ஜீவ புத்தகத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகத்துல இடம் பெறுவாங்கன்னு சொல்லப்படுது. அதனாலதான் ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காய் பலியானதுனால அந்த பலியை விசுவாசிக்கணும் அப்படின்றதுக்காக. வாசிங்களேன். அப்போ யாருடைய பேர் இருக்கும், யாருடைய பேர் இருக்காதாங்க? அருவருப்பு இது போல ஆட்களுடைய பெயர்கள் இருக்காது. ஆனா இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற, எனக்காக தான் இயேசு பலியானாலும் விசுவாசிக்கிற ஆட்களுடைய பேர் மட்டும் தான் என்ன பண்ணுங்க, ஜீவ புத்தகத்துல இருக்கும். இன்னும் கூட வாசிக்கலாம் யாருடைய பேர்லாம் இருக்காதுன்னு சொல்லப்பட்டு இருக்குது. வெளிப்படுத்தல் 13:8 வாசிங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவனுடைய ஜீவ புத்தகத்துல பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இப்போ பாருங்களேன், ஏன் எங்களுக்கு பேர் வரல, இந்த ஜீவ புத்தகத்துல ஏன் இவங்களுடைய பேர் இல்லையா? இவங்க என்ன பண்ணாங்களாங்க, சொரூபத்தை, விக்கிரகத்தை, மிருகத்தை வணங்கின ஆட்கள், தேவனை மறுதலிச்சுட்டு நமக்காய் பலியான, தனக்காய் பலியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சுட்டு அவரை வணங்காம, அவரை ஆராதிக்காம விக்கிரகத்தை ஆராதித்த ஆட்கள், மிருகத்தை ஆராதித்த ஆட்கள், இந்த சொரூபங்களை சாத்தான வழிபட்ட ஆட்கள் இந்த ஜீவ புத்தகத்துல பேர் இடம்பெற பாக்குறோம். நம்ம இந்த ஜீவ புத்தகத்துல பேர் இருந்தா தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நியாய தீர்ப்புல அப்பதான் ஒரு மனிதன் தப்பிக்க முடியும்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ நமக்குள்ளார ஒரு கேள்வி வரும். ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும், சபைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும், நம்ம இப்போ நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ உங்களுடைய பேர், என்னுடைய பேர் ஜீவ புத்தகத்துல இருக்குதா அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு சிலர் இருக்குதுன்னு கை தூக்குவாங்க, இல்ல ஒரு சிலர் இருக்குதோ இல்லையே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த ஜீவ புத்தகத்துல, ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகத்துல உங்க பேர் இருக்குதா அப்படின்றத நாம எப்படி பார்க்கிறது, எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, வேத வசனம் சொல்லுகிறது யாருடைய பெயர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இல்ல ஒருவேளை உங்க பேர் இருக்குதான்னு நீங்க செக் பண்ணீங்க, என் பேர் இருக்குதா நான் செக் பண்ண போறேன். செக் பண்ணலாமா? வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற எனும் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். பாருங்களேன், பவுல் சொல்றாரு, சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட இவங்க என்ன பண்ணாங்க, மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள், இவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பாருங்களா, அப்ப யாருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குமாங்க? யாரெல்லாம் சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படுகிறார்களோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறார்களோ, மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்களோ, அவங்களுடைய பேர் மட்டும்தான் எங்க இருக்குமாங்க? ஜீவ புத்தகத்துல இருக்கும், ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகத்துல இருக்கும். ஏன் புத்தகத்துல இருக்கணும்? அப்பதான் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்போ இன்றைக்கு சபைகள்ல என்ன நினைச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, அநேக நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சுப்பா, சபைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இருக்கிறதுலே சூப்பர் சீனியர் நான் தான் என் சபையில அப்படின்னு மாறு தட்டிக்கும். பாருங்களேன், இந்த சூப்பர் சீனியர் எல்லாம் பார்த்து பேர்லாம் நம்ம இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஆளை பார்த்து என்ன பண்ணுவாங்க, பேர் எழுதுவோம், சரி நீங்க வாங்க உள்ள எண்ணுவாங்க. ஆனா பரலோகம் அப்படி அனுமதிக்காதுங்க. பரலோகம் எப்படி பாக்குதுன்னா, நீ சபைக்கு வந்து ரொம்ப நாளான ஆளா அப்படி எல்லாம் பார்க்க போறது இல்ல. ஆனா எப்படி பாக்குதான், நீ ரொம்ப நாள் ஆன விசுவாசியா இருக்கட்டும், இல்ல இப்ப வந்த விசுவாசியா இருக்கட்டும், இல்ல நீ ஊழியர் செய்கிற ஊழியரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இந்த ஜீவ புத்தகத்துல யாருடைய பேர் மட்டும்தான் இருக்குமா? சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆட்களுடைய பேர் மட்டும்தான் இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. பாருங்களேன், இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுன்னு இருக்கணும்னா, ரட்சிக்கப்பட்ட நாம எல்லாரும், சபைக்கு வருகிற விசுவாசிகள் எல்லாரும் என்ன நினைச்சுன்னு இருக்கிறாங்கன்னா, ஏதோ நம்ம காணிக்க கொடுத்துட்டா கடவுள் நம்மளை ஏத்துக்கினார், அவ்வளவுதான் நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் செய்யணும் தான். ஆனா பிரதானம் எது தெரியுங்களா? ஒரு ஆள் சுவிசேஷத்தை சொல்லணும். இதுதான் பிரதானமானது.
ஏன்னா நாமளும் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம எல்லாரும் ஒரு நாள் நமக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டதுங்க. இந்த சுவிசேஷம் சொன்னதுனாலதான் நாம எங்க வந்தோம்? இந்த ஜீவ புஸ்தகத்துல இடம் பெற்றோம், பேர் எழுதப்பட்டுச்சு. ஆனா இந்த பேர் இந்த ஜீவ புஸ்தகத்துல நிரந்தரமா இருக்கணும்னா நான் என்ன பண்ணி ஆகணுங்க? சுவிசேஷத்தை மத்தவங்களுக்கு சொல்லி ஆகணும். அதுதான் ப்ராசஸ், அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற மெத்தடு. பாருங்களேன், வாசிங்களா அந்த வசனத்தை. நாம பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை, இந்த பரலோக வாழ்வை நாம் என்ன பண்ணணுமோ அதை நிறைவேற பிரயாசப்படணும்னு வேதம் சொல்லுது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பாருங்களா, உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எதன் மூலமாய் பெற்றுக்கொண்டோம்? இயேசு எனக்காய் பலியானார் என்கிற சுவிசேஷத்தின் மூலமாய் இந்த பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நிறைவேற்றும்படியாய் பிரயாசப்படணுமா? எப்படி பிரயாசப்படணும்? நாம அங்க பார்த்தோம், நீங்க என்னோடு கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் என்ன பட்டீங்க? பிரயாசப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுறதுனா என்னன்னா, இந்த பிரயாசம் என்ன பிரயாசம்னா, மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுதான் பிரயாசப்படுறது. இப்படி மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி பிரயாசப்படுகிற இந்த நபர்களுடைய பெயர்கள் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உறுதியா சொல்லுது, ஆணித்தரமா. அப்போ இதத்தான் ஆண்டவரும் சொல்றார். வாசிங்கள மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம சுவிசேஷத்தை சொல்லும் போது பகைக்க தான் செய்வாங்க. பகைக்கிறாங்கன்னு நாம என்ன பண்ண கூடாதுங்க? சுவிசேஷத்தை சொல்றது விட்டுற கூடாது. சூழ்நிலை வரட்டும், காலம் வரட்டும் சொல்லலாம் அப்படிலாம் இல்ல. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் பிரசங்கிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முடிவு பரியந்தம் நிலைத்திருக்குன்னா என்ன அர்த்தங்க? நம்முடைய, அதாவது ரட்சிக்கப்படும் போது நம்முடைய ஒவ்வொருவருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டாயிற்று. இந்த எழுதப்பட்ட பெயர்கள் நிலைத்திருக்கணும்னா நாம் என்ன பண்ணணுமா? பிரயாசப்படணும், சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா இதை புரிந்து கொள்ள நம்ம ஒரு உதாரணத்தை பார்ப்போம். பாருங்களேன், இப்ப நாம பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்ன பண்ணுவாங்க? அட்டெண்டன்ஸ்ல பேர் எழுதிடுவாங்க, லிஸ்ட்ல எழுதி வச்சிருவாங்க. இப்போ இந்த பிள்ளை போய் சேர்ந்ததை என்ன பண்ணியாச்சு? அந்த புத்தகத்துல அந்த அட்டெண்டன்ஸ்ல பேர் வந்துடுச்சு, எழுதப்பட்டாயிடுச்சு. எழுதப்பட்டாயிடுச்சுன்றதுனால பிள்ளை வந்து சேர்த்து விட்டு ஒரு வாரம் போனான். அதுக்கப்புறம் போவே இல்லப்பா ஸ்கூலுக்கு, ஃபுல்லா ஆப்சன்ட். அப்படின்னா எப்படி இருக்குங்க? லாங் ஆப்சன்ட் ஆனா என்ன ஆகுங்க? பேரையே எடுத்துருவாங்க. உங்க பிள்ளை ஸ்கூலுக்கே வரல, அவன் ஒழுங்கா என்ன பண்ணல, பிரயாசமே பண்ணல, வந்து உட்காரவே இல்லை, கற்றுக்கொள்ளவே இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால என்ன பண்றோம்? நாங்க பேரை எடுத்துறோம். பாருங்களேன், இந்த பேரை எடுத்ததுக்கு காரணம் யாரு? ஸ்கூலா இல்ல ஸ்டூடெண்டாங்க? நம்முடைய பிள்ளையா? ஸ்டூடெண்ட் தான் காரணம். ஏன்னா பேர் எடுப்பது அவர்களுடைய நோக்கம் இல்லை, ரெகுலரா வரணும்ன்றது தான் நோக்கம். இந்த புத்தகத்துல இந்த அட்டெண்டன்ஸ்ல அவங்க பேர் ரெகுலரா இருக்கணும்ன்றது தான் விருப்பமே. இத போலதான் நாம ரட்சிக்கப்பட்ட போது ஜீவ புத்தகத்துல நம்முடைய ஒவ்வொருவருடைய பேரும் எழுதப்பட்டாயிடுச்சுங்க. இயேசு கிறிஸ்து தான் என் பாவத்துக்காக, சாபத்துக்காக, தரித்திரத்திற்காக மரித்தார், மரித்து உயிரோடு எழுந்தார் என்ற நாம அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்த போது நம்முடைய ஒவ்வொருவருடைய பேரும் ஜீவ புத்தகத்துல, ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகத்துல எழுதப்பட்டாயிற்று. இந்த எழுதப்பட்ட பெயர் தொடர்ந்து இருக்கணும்னா நாம, அதுதான் இந்த ரட்சிப்பு. இந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேற்றணும். அதாவது என் பேர் ஜீவ புத்தகத்துல தொடர்ந்து இருக்கணும்னா நான் அதை நிறைவேற்றணும். எப்படி நிறைவேற்றணும்? இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்ல நான் பிரயாசப்படணும். அது பிரயாசம் தான். நாம் பிரயாசப்பட்டாதான் பண்ண முடியும்.
நான் சொல்லாம இல்ல, நான் சர்ச்சுக்கு போயிட்டு ஏதோ ஒரு 3 பாட்டு பாடிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஆராதனை பண்ணிட்டு வந்துட்டேன், அது மட்டும் அதுலயே இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் திருப்தி ஆயிடுறாங்க. ஆபத்தான ஒரு விஷயம் இதெல்லாம், ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா அவங்க பேர் ஜீவ புத்தகத்துல வந்தாகணும். அதுக்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம், அதுக்காக தான் ஓடுறோம், அதுக்காக தானே ரட்சிக்கப்பட்டோம், அதுக்கு தானே தேவன் நம்ம ரட்சித்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரதானமான வேலையே எது தெரியுங்களா? பிரதானமான ஊழியமே எது தெரியுங்களா? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதுதான் பிரதானமான வேலை. மற்றதெல்லாம் தான் 2வது பட்சம் 3வது பட்ச வேலைகள் சபைகளை செய்யறது. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, ஏமாற்றப்படாதபடிக்கு, நியாய தீர்ப்புல தேவனுக்கு முன்பாக நாம் பரலோக வாழ்வை, நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் ஜீவ புத்தகத்துல நம்முடைய பேர் இருக்கும்படியாய் நாம் என்ன செய்யணுங்க? ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற நபர்களா இருக்கும். இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற நபர்கள் தான் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிற நபர்கள். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பேரு ஜீவ புத்தகத்துல இருக்குதான்னு நீங்க பாருங்க. நீங்க சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்ற ஆள்னா கண்டிப்பா உங்க பேர் ஜீவ புத்தகத்துல தான் இருக்கு. ஒருவேளை நான் சொல்லவே இல்லை இது வரைக்கும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தான் இடைப்படுகிறார். இனி என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிங்க. மற்ற சபைகள்ல மற்ற வேலையில திருப்தி ஆயிடாதீங்க. நான் இந்த வேலையை செஞ்சுட்டேன் அதனால நான் பரலோகம் போயிடு நினைச்சுன்னு இருக்காதீங்க. நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் பிரதானமான ஒரே வேலை இருக்கு, அதுதான் சுவிசேஷத்தை சொல்லுகிற வேலை. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் நம்முடைய பிரதானமானது. நம்ம ஒரு முடிவு எடுப்பங்க. ஆமா, கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? நல்ல தேவனே, இந்த வேலையில உங்களை நோக்கி பார்க்கிறோம். கிருபையுள்ளவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உங்களுடைய ஜீவ புத்தகத்துல, ஆட்டுக்குட்டியானவரோட புத்தகத்துல எங்கள் பேர் இடம் பெற்று இருக்கிறது. அதை நாங்கள் ஆண்டவரை நிறைவேற்ற, தக்க வைத்துக் கொள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை சொல்லுகிற நபர்களா எங்களை மாற்றுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சபைகள்ல மற்ற வேலைகள் செஞ்சுட்டு நான் திருப்தி ஆயிடக்கூடாது. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை செஞ்சுட்டு அவ்வளவுதான் நான் பரலோகம் போயிடுவேன் என்ற நினைப்புல இருக்கக்கூடாது. நாங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை சொல்லுகிற நபர்களா, ஏன்னா அப்பதான் எங்களுடைய பெயர்கள் இதோ நித்திய ஜீவனை ஜீவ புத்தகத்துல இடம்பெறும், ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகத்துல இடம்பெறும் என்ற சத்தியத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் உயிருள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.